அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய கோரி குழந்தைகளை கொன்ற டிக்டாக் பிரபலம் அபிராமி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருமணத்தை மீறிய உறவு காரணமாக பெற்ற குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் சாகும் வரை ஆயுள் தண்டனையை ரத்து செய்ய கோரி அபிராமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரைச் சேர்ந்த விஜய் அபிராமி தம்பதியருக்கு திருமணமாகி 4 மற்றும் 6 வயதில் 2 குழந்தைகள் இருந்தன. டிக்டாக்கில் பிரபலமான அபிராமிக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த பிரியாணி கடையை நடத்தி வந்த மீனாட்சி சுந்தரம் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் திருமணத்தை தாண்டிய இந்த உறவிற்கு தடையாக இருந்த தனது 2 குழந்தைகளுக்கும் கடந்த 2018ஆம் ஆண்டு பாலில் விஷம் வைத்து அபிராமி கொலை செய்தார். பின்னர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் அபிராமி இருவரும் கேரளாவுக்கு தப்பி செல்ல முயன்ற போது இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றம் இருவரும் குற்றவாளிகள் எனவும் அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரம் இருவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிப்பதாகவும் இவர்களுக்கு எந்தவிதமான கருணையும் காட்டக்கூடாது எனவும் தீர்ப்பளித்தது. மகளிர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரியும் தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரியும் அபிராமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி MS ரமேஷ் மற்றும் நீதிபதி V லட்சுமி நாராயண் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.